Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா AliExpressல நீங்க coin அப்படின ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. AliExpressல இருக்க இந்த coins-ஐ யூஸ் பண்ணி நம்ம எப்படி பொருட்கள் purchase பண்றது, இந்த coins-ஐ எந்த இடத்துல வந்து நம்மள கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கற விஷயத்தை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படினா நம்ம AliExpress coin-ஐ பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். அந்த டைம்ல கொடுத்த டிஸ்கவுண்ட்க்கும் இப்ப AliExpressல நீங்க கலெக்ட் பண்ற coins-க்கு கொடுக்கிற டிஸ்கவுண்ட்டும் பார்த்தோம் அப்படினா மாறுபட்டிருக்கு அப்படினு சொல்லலாம். இந்த மாதிரி மாறுபட்டிருக்க இந்த AliExpress coin மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வந்து இருக்கு, எப்படி இந்த coins-ஐ பெற்றுக்கொள்றது அப்படிங்கற முழு விஷயத்தையும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்கால ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொன்னாலே குறிப்பிட்ட சில சைட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி ஃபேமஸாக இருக்க ஒரு சைட்டாக தான் நம்மளுக்கு AliExpress சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த AliExpress மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான பொருட்களை வந்து வெளிநாட்டிலேருந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் AliExpressல இருக்க ஒரு நன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் AliExpressல பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. இந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பொருட்கள் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க AliExpress மூலமாக ஒரு பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரு $4 இல்லனா $6 இருக்கு அப்படின்னா இந்த காயின்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு $4க்கு அந்த பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ $2க்கான டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். $2க்கான டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு $500க்கும் அதிகமான ஒரு டிஸ்கவுண்ட்டை வந்து AliExpressல பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த காயின்ஸை பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து கலெக்ட் பண்ணலாம், கேம் பிளே பண்ணி கலெக்ட் பண்ணலாம், பொருட்கள் வாங்கும் போது காயின்ஸை கலெக்ட் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷன்லயும் உங்களுக்கு AliExpressல இருக்க coins வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம AliExpressக்கு போய் பார்க்கலாம் உண்மைக்குமே இந்த coins எப்படி கலெக்ட் பண்றது, கலெக்ட் பண்ற இந்த coins வந்து நம்ம பொருட்கள் வாங்கும்போது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து AliExpress ஆப்ல தான் இருக்கும். இந்த ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் ஓபன் பண்ண உடனே நமக்கு ஃபர்ஸ்டா சர்ச் பார் வந்து கொடுத்திருப்பாங்க. சர்ச் பாருக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சில ஐக்கன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஐக்கன்ல பார்த்தோம் அப்படின்னா காயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கன் இருக்கும். இந்த காயின்ஸ் அப்படிங்கிற ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி செக்இன் பண்ணுறதுக்காகவே காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு $11 வந்து இருக்குது. அது ஸ்ரீலங்கன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு $3000 வர்த்தான காயின்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த காயின்ஸுக்கு நம்ம பொருட்கள் வாங்கலாம், அதுக்கான டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த Day 1, Day 2, Day 3 அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து காயின்ஸை கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே கலெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய காயின்ஸ் வந்து இந்த இடத்துல அட் ஆகிடும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காயின்ஸ் அட் ஆகிருச்சு, அது வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 2 நாள் காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டேன், அதுதான் அடுத்து வந்து ஷோ ஆகுது. அதுக்கடுத்து 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளாக பார்த்தோம் அப்படின்னா காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏர்ன் மோர் காயின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுலேயும் வந்து காயின்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 15 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இதில் ப்ரௌஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டைமிங் வந்து போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைமிங் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற காயின்ஸை அந்த இடத்துல கலெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த காயின்ஸை பெற்றுக்கொள்றதுக்கு இதில் 5 காயின்ஸ் கிடைக்கிது, இதில் 2 காயின்ஸ், இதில் 3 காயின்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து அட் ஆகிட்டே இருக்கும். அதை இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல ஏர்ன் மோர் காயின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்க இடத்துலையே நம்மளுக்கு பல டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இது தவிர பார்த்தோம் அப்படின்னா கீழே நம்மளுக்கு கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேம்ஸை ப்ளே பண்ணாலுமே உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து அந்த கேமை ப்ளே பண்ணி காயின்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 காயின்ஸ் மாதிரி பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேம் ப்ளே பண்ணுறோம், சோஷியல் மீடியா சும்மா தேடிக்கிட்டு இருக்க டைமில் ஒரு கேமை ப்ளே பண்ணி உங்களுக்கு காயின்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இது AliExpress ஆப்புக்கே தான் நம்மளுக்கு பண்ண இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இப்போ இந்த கேம் அப்படின்னு பார்த்தோன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் லோட் ஆனதுக்கு பிறகு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ கேம் வந்து லோட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு ஸ்டார்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இதில் கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் கிளைம் பண்ணிவிட்டு ப்ளே நவ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேமை ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து காயின்ஸை வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து காயின்ஸ் வின் பண்ணுறதுக்கு கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணணும். பட் இது வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு வின் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் போகும். ஸோ அந்த டைம் போனால் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து காயின்ஸ் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் லெவலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து இது வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து யூ ஜஸ்ட் காட் 10 காயின்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணலாம். ஸோ இப்படி லெவல்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகும். இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸை வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு காட்டினேன். இந்த மாதிரி தான் காயின்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேம். இந்த கேம்லையும் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி காயின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கும் காயின்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த கேமில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். அதில் குறிப்பிட்ட அளவு காயின்ஸ் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 3000 காயின்ஸ் வந்து இருக்கணும். 3000 காயின்ஸ் இருந்தால் நம்மளுக்கு வந்து 90 ரூபா வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை தான் இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு காயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கேம்ஸ் ப்ளே பண்ணியும் கலெக்ட் பண்ணலாம், டெய்லி செக்இன் பண்ணியும் கலெக்ட் பண்ணலாம், டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியும் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி கலெக்ட் பண்ணுற காயின்ஸை பார்த்தோம் அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுறது, அதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். அது பார்த்தோம் அப்படின்னா மேலேயே ஒரு சர்ச் பார் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சர்ச் பாரில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருட்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் இந்த காயினில் கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி வாங்குகிற பொருட்களாக தான் இருக்கும். அதை கீழேயும் பார்க்கலாம் நம்மளுக்கு. ஸோ இப்படி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே அந்த காயின்ஸ்க்கான டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து போட்டிருப்பாங்க. சில இதில் பார்த்தோம் அப்படின்னா 50% வந்து காயின்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த சன்கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 50% வந்து இந்த காயின்ஸ் மூலமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த காயின்ஸ் தான். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2.20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த அளவு நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 600 ரூபா மாதிரி நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா $3.19 வந்து உங்களுக்கு இந்த கண்ணாடி வாங்குற மாதிரி இருக்கும். ஷிப்பிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜஸ் ஹெட் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா $10 அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஷிப்பிங் வந்து கிடைக்காது. இது வந்து $10 குறைவாக இருக்கனால நம்மளுக்கு ஷிப்பிங் வந்து ஹெட் ஆகுது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நிறைய பொருட்கள் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாமே கீழே உங்களுக்கு பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கீழே நம்மளுக்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பொருட்கள் வாங்கும்போது இந்த AliExpressல சாதாரணமாக நீங்கள் பொருட்கள் வாங்கும்போதும் உங்களுக்கு வந்து காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு பொருளை வாங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு காயின்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த காயின்ஸையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சுக்கிடலாம். வச்சு உங்களுக்கு இந்த காயின்ஸ் மூலமாக பொருட்கள் வாங்கிட்டே போகலாம். இந்த முழு பொருளையுமே உங்களுக்கு காயின்ஸ் மூலமாக வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணணும். மீதி அமௌண்ட்டை தான் நம்மளுக்கு வந்து காயின்ஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கும் AliExpress அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த காயின்ஸை வந்து டெய்லி வந்து கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி உங்களுக்கும் டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா AliExpressல ஃப்ரீயாக கிடைக்கிற காயின்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் வாங்குற பொருட்களுக்கு எப்படி டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறத தான் பார்த்துருந்தோம். ஸோ இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காயின்ஸை வந்து டெய்லி கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டிஸ்கவுண்ட்டும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. I'm finally facing it all, fearless.